ரஜினி சாருக்கு அடுத்தது அந்த இடத்துல வரக்கூடிய தகுதி இருக்கிறவர் வந்து அஜித். ஒரு ஃபேன் கிளப்பை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கோ மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கும். தீஸ் ஆர் பீப்புள் ஹூ ஹேவ் டு பி செலிப்ரேட்டட். அவர் அந்த தைரியம் யாருக்குமே கிடையாது. இல்ல அஜித் சார் வந்து பிரியாணி லவர். ஷாலினி மேம் வந்து பனானா தோசைன்னு ஒரு ஐட்டம் இருக்கு, அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட ரெசிபிலாம் என்கிட்ட எழுதி வாங்கியிருந்தாங்க. நிறைய சந்தர்ப்பத்தில் அஜித் சாருக்கும் ஷாலினி அவங்களுக்கும் நான் கேட்டர் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் அவரோட லவ் ஸ்டோரிலாம் என்கிட்ட டீட்டெயில் தான் சொல்லியிருக்காரு. நான் தான் ஐ லவ் யூ முதல்ல சொன்னேன். இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்தேன். அவங்க வந்து காலில் விழுந்தாங்க. அவங்க இல்லை இப்பெல்லாம் வேணாம், அப்புறம் நான் வீட்டில் போய் நான் தான் திட்டு வாங்கணும் அப்படின்னு. இது உண்மையை புரிதல் இருக்கு இல்லைங்களா, அந்த புரிதல் வந்தாலே ஒரு பெரிய விஷயம். நான் மத்தவங்களை விட ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு எண்ணம் வராம இருக்கிறது இஸ் a வெரி பிக் புரிதல். அஜித் சாருக்கும் அப்படிதான். அவர் படத்துல நடிக்கிறதோ, அவர் மெக்கானிக், அவருக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும், பைக் ரிப்பேர் பண்றது ரொம்ப பிடிக்கும். சினிமாவுக்கு யாரோட துணை இல்லாம தனியா வந்தார். அமராவதின்ற படத்துல ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது யாரோட பேக்கப்பும் இல்ல, சாதாரணமா இருக்காரு. அதுக்கே நிறைய பேருக்கு பிடிக்கும். கரெக்ட். சம்டைம்ஸ் அவருக்கு இது செஃப் தேடி இதுக்கே போயிடுவாருன்னா சொல்லுவாங்க. இல்ல அவர் ஷூட்டிங்லே வந்து செட்ல வந்து இந்த பொருளை கொண்டு வந்து வைங்க, நீங்க நான் சமைக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரியாணி சமைச்சு கொடுப்பாங்க. ஆமா, இங்க ஹோட்டலுக்கு அவர் சாப்பிட வரும்போது இதுக்கு வந்திருக்காரா கிச்சனுக்கு? இல்ல, கிச்சனுக்கு வந்தது இல்ல. ஷாலினி மேமும் அவங்களும் வந்து பீக் லவ்ல இருந்த டைம். கல்யாணம் ஆக போதும் 2001 அவர் கல்யாணம் ஆச்சான்னு எனக்கு தெரியல. இந்த தீனாலாம் வந்த டைம்ல 2001 ஜனவரிக்கு தீனா வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்லலாம் வந்து தேவர் இன் சீரியஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ் மோட்ல இருந்தாங்க. ஸோ அப்போ கிச்சனுக்குலாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணல. அவங்க வந்து ஒரு இந்த லவ்க்கே ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி தான் இருக்கு. நிஜமாவே 25 வருஷம் கழிச்சு 1990 2001 இப்போ 24 இயர்ஸுக்கு அப்புறம் நான் அவரை பார்த்தேன். ஞாபகம் என்ன ஷெஃப் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டாரு. அதான் இந்த ஸ்மால் திங்ஸ். மற்றவங்களை விட நான் ஒன்றும் பெரிய, நானும் சாதாரண மனுஷன் தான், எனக்கும் 2 கால் 2 கை 2 கண் ஒரு மூக்கு வாய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உணர்தல் இருக்கு. அது ரொம்ப என்னை எப்பவுமே ரொம்ப திகைக்க வைக்கும். இவர் அஜித் பத்தி சொல்லுவாங்க. அவரு நிறைய இந்த சாப்பாடு வந்து எங்க போனாலுமே இது நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. நிறைய சந்தர்ப்பத்துல அஜித் சாருக்கும் ஷாலினி அவங்களுக்கும் நான் கேட்டர் பண்ணியிருக்கேன். தாஜ்ல இருக்கும்போது நிறைய வாட்டி வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அவரோட லவ் ஸ்டோரிலாம் என்கிட்ட டீட்டெயில் தான் சொல்லியிருக்காரு. நான் தான் ஐ லவ் யூ முதல்ல சொன்னேன். அதெல்லாம் என்கிட்ட அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சொல்லியிருக்காரு. ரஜினி சாருக்கு அடுத்தது அந்த இடத்துல வரக்கூடிய தகுதி இருக்கிறவர் வந்து அஜித். அதே பக்குவம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் உண்மையை புரிதல் இருக்கு இல்லைங்களா, அந்த புரிதல் வந்தாலே ஒரு பெரிய விஷயங்க. நான் மத்தவங்களை விட ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு எண்ணம் வராம இருக்கிறது இஸ் a வெரி பிக் புரிதல். அந்த புரிதல் வந்துட்டு அவன் வந்து கடவுளா பார்க்கலாம் அவனை. ஸோ அதெல்லாம் அவங்களை பாதிக்கலாம். அஜித் சாருக்கும் அப்படிதான். அவர் படத்துல நடிக்கிறதோ, அவர் மெக்கானிக், அவருக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும், பைக் ரிப்பேர் பண்றது ரொம்ப பிடிக்கும். சினிமாவுக்கு யாரோட துணை இல்லாம தனியா வந்தார். அமராவதின்ற படத்துல ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது யாரோட பேக்கப்பும் இல்லை. ஸோ அது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்ததை இன்னி வரைக்கும் மறக்காம சாதாரணமா இருக்காரு. யாருக்குமே வந்து, அதாவது ஒரு ஃபேன் கிளப்பை வந்து டிசால்வ் பண்றதுக்கோ, ஃபேன் கிளப்பை வந்து நீங்க அதை வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கும். தீஸ் ஆர் பீப்புள் ஹூ ஹேவ் டு பி செலிப்ரேட்டட். அவர் அந்த தைரியம் யாருக்குமே கிடையாது. இல்ல, தைரியம் யாரும் இல்ல. இவரு அதுக்கே நிறைய பேருக்கு பிடிக்கும். கரெக்ட். அஜித் சார் வந்து பிரியாணி லவர். அவர் வந்து பிரியாணி லவர். ஷாலினி மேம் வந்து பனானா தோசைன்னு ஒரு ஐட்டம் இருக்கு, அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ஃபேக்ட் அதோட ரெசிபிலாம் என்கிட்ட எழுதி வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க அது மாதிரி அது அவரு சம்டைம்ஸ் அவருக்கு இது இந்த மாதிரி செஃப் தேடி இதுக்கே போயிடுவாருன்னா சொல்லுவாங்க. இல்ல அவர் ஷூட்டிங்லே வந்து நிறைய அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து குக்கரி அண்ட் போட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அவரே சமைப்பாராம். செட்ல வந்து இந்த பொருளை கொண்டு வந்து வைங்க, நீங்க நான் சமைக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரியாணி சமைச்சு கொடுப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி. இல்ல இங்க நீங்க ஹோட்டலுக்கு அவர் சாப்பிட வரும்போது அது போல அங்க வந்து இதுக்கு வந்திருக்காரா கிச்சனுக்கு? இல்ல, அது மாதிரி இல்ல, கிச்சனுக்கு வந்தது இல்ல. அப்ப வந்து அவர் வந்து ஷாலினி மேமும் அவங்களும் வந்து பீக் லவ்ல இருந்த டைம். கல்யாணம் ஆக போதும் 2001 அவர் கல்யாணம் ஆச்சான்னு எனக்கு தெரியல. ஆயிடுச்சு 2000 ஆச்சா. ஸோ அந்த தீனாலாம் வந்த டைம்ல 2001 ஜனவரிக்கு தீனா வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்லலாம் வந்து தேவர் இன் சீரியஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ் மோட்ல இருந்தாங்க. ஸோ அப்போ கிச்சனுக்குலாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணல. இல்ல அவங்க வந்து ஒரு இந்த லவ்க்கே ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி தான் இருக்கு. நிஜமாவே உண்மையா. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்தேன். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க.
அவங்க வந்து காலில் விழுந்தாங்க. ஆ. அவன் இல்ல இப்பெல்லாம் வேணாம், அப்புறம் நான் வீட்டுல போய் நான் தான் திட்டு வாங்கணும் அப்படின்னுவாரு. இது இப்ப லட்சுமி பூஜை இந்த வரலட்சுமி வரலட்சுமி விரதம் கரெக்ட், வரலட்சுமி விரதத்துக்கு கரெக்ட் பார்த்தேன். அதுதான் அதுதான். நல்ல அவங்களும் ரொம்ப 2 பேரும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி. ஆமா ஆமா. 25 வருஷம் கழிச்சு 1990 2001 இப்போ 24 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் அவரை பார்த்தேன். ஐடிசி கிராண்ட் சோழல பார்த்தேன். லைக் திஸ் ஹி ரிமெம்பர்ட். அங்கே ஞாபகம் என்ன ஷெஃப் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டாரு. ஆமா. ஸோ ஷாலினி மேம் அண்ட் ஹி போத் ஆஃப் நாங்கெல்லாம் ஃபேமிலியா ஐடிசி கிராண்ட் சோழா போயிருக்கும்போது அவர் அங்கே இருந்தார். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாராம். ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வராரு, வந்து என்ன பார்த்து ஷெஃப் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டாரு. ஸோ அதான் இந்த ஸ்மால் திங்ஸ். மற்றவங்களை விட நான் ஒன்றும் பெரிய, நானும் சாதாரண மனுஷன் தான், எனக்கும் 2 கால் 2 கை 2 கண் 1 மூக்கு வாய் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உணர்தல் இருக்கு. அது ரொம்ப என்னை எப்பவுமே ரொம்ப திகைக்க வைக்கும். அவர் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம். நாங்க குமுதத்துல இருந்தபோது சினிமா இதெல்லாம் எழுதுவாரு ஒருத்தர் சொல்லிட்டு திடீர்னு அவர் தவறிட்டாரு. ஆக்சுவலா அஜித் பாத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு பெரிய விழா அவரோட படம் இது அப்புறம் போக மாட்டாரு. ஆனா அவங்க வீடு இத்தனைக்கும் ஒரு சின்ன போர்ஷன் வீடுமே, சின்னதுதான். அது இத்தனோட இடுக்கான மாடி வேற. அதுல சாதாரண இறந்து போனவரோட வீடு, ஒரு ரிப்போர்ட்டர், சாதாரண ஒரு சினிமா ரிப்போர்ட்டர், சின்ன வீடு, அது இறங்கி வர்றது அது ஒரு சின்ன இடம். அதுல அவர் வந்து அந்த வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து அந்த இதுல கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் அவருடைய பாடி கீழே இறக்கும் போது அவர் நானும் கைப்பிடிச்சு அவர் எடுத்துட்டு வந்தாரு. அந்த ரொம்ப சின்ன இடுக்கான ஒரு மாடிப்படி அதுல பிடிச்சி எல்லாம். அது நிறைய பேருக்கு வந்து அப்படி வந்து என்ன ஒரு இப்படி, ஏன்னா அது அவருடைய பெரிய விழாக்களுக்கே போகாத ஒரு இப்படி பண்றாரு அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு அது வந்து ஒரு ரொம்ப நெகிழ்வு. கண்டிப்பா இந்த இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல தெரியுங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதை வந்து அவங்க சாதாரணமா பண்ணும்போது அந்த இட் கிவ்ஸ் அ ரீஅஷூரன்ஸ். நல்லவங்க வந்து இன்னும் இருக்காங்க. இந்த பெரிய புகழ் பாராட்டெல்லாம் வந்து அவங்கள பாதிக்காம இருக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது உண்மையில நம்புறது வந்து ஒரு பெரிய விஷயம். ரோமுடைய மன்னர் ஜூலியஸ் சீசர் வின் பண்ணிட்டு வரும்போது, எல்லா யுத்தத்தையும் வின் பண்ணிட்டு வரும்போது கிலோமீட்டர் கணக்குல வண்டிங்க வருமா, ரதங்கள் வருமா. அவரு எந்த ராஜ்யத்தை வின் பண்ணா அங்கிருந்து தங்கம் வைரம் வைடூர் எல்லாம் கொண்டு வருமா. வரும்போது வழிண்டுக்கு இருக்கிற அந்த ரோம்ல இருக்கிற ஜனங்க வந்து பூ தூவி சொல்லுவாங்களாம், நீதான் கடவுள், ஜூலியஸ் சீசர் மாதிரி உலகத்துல எவனுமே பிறக்கல, உலகத்துக்கே ராஜா நீதான் சொல்லி பாராட்டுவாங்களா. ஜூலியஸ் சீசர் அவர் ரதத்திலே ஒரு ஆள் வச்சிருந்தாரா முக்கியமந்திரியா. இது எதுவுமே உண்மை இல்ல, இதெல்லாம் போய் இதை நம்பிடாதன்னு சொல்றதுக்கு. சோ நீயும் சாதாரண மனுஷன் தான், இவங்க சொல்றாங்க சொல்லிட்டு நீ கடவுள் நினைச்சிடாத, நீ சாதாரண மனுஷன் சொல்லிட்டே இருக்கிறது ஒரு முக்கிய மந்திரி வச்சிருந்தாங்க அவரோட ரதத்திலே வர்றதுக்கு. so that you are always grounded. உண்மையா தெரிஞ்சிருக்கு, எல்லாரும் ஒரு நாள் சாவதான் போறோம், எல்லாரும் வெறும் சாதாரண பிறவிதான். ஏதோ கடவுள் கொடுத்த உன் நேரம் இன்னைக்கு நீ இதுவா இருக்கிறன்றது உணர்றது இருக்கு பாருங்க, அது பெரிய விஷயம்.